31/7/2026 வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் நீங்க இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாமோட ரிசல்ட்டை ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான லிங்க் கொடுப்பாங்க. நீங்க ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த லிங்க் ஆக்டிவா இல்லை, அதனால தான் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகுது. அது ஆக்டிவ் ஆன பிறகு என்னைக்கு ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா ரிசல்ட் டேட் அன்னைக்கு உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். அன்னைக்கு ஆக்டிவ் ஆன பிறகு அது சப்ளிமெண்டரி எக்ஸாம்னு வரும். இதில் உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்க. அடுத்தது கேப்சாவை என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு டவுன்லோட் ஆகும். அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நினச்ச காலேஜ் நினச்ச கோர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்ட்ஸ் காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். அங்கே அப்ளை சென்டர் இருக்கும், அங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுறவங்க டிஎஃப்சி சென்டர்னு இருக்கும், அங்கே கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க தான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவாங்க. அக்டோபர் 2nd வீக் உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. எங்கே போய் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் இப்போ எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த எக்ஸாம் சென்டரில் போய் கலெக்ட் பண்ணிக்கிங்க. அந்த டைம் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, எப்போ எக்ஸாம் எழுதுறது, இதை பற்றியான ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரீவேல்யூஷன் ரீடோட்டல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஆன்சர் ஷீட்டோடைய ஸ்கேன் காப்பியை நீங்கள் வாங்கணும். ஆன்சர் ஷீட் ஸ்கேன் காப்பி யார் வாங்குனீங்களோ அவங்க மட்டும்தான் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண முடியும். என்னைக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறது அப்படின்னா 4/8/2026 செவ்வாய்க்கிழமை, 5/8/2026 புதன்கிழமை. ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் 275 ரூபாய் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆஃபீஸ், அங்கே தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க முதன்மை கல்வி அலுவலர் ஆஃபீஸ், அங்கே போய் அப்ளை பண்ணுங்க. ஸ்கேன் காப்பியை எப்போ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பிறகு அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த டைம் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கேன் காப்பியை ஆன்லைனில் தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் எப்போ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பிறகு அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த டைம் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 12th பொறுத்த வரைக்கும் மார்க் ஷீட்டு எந்த மாதிரி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. 600 மார்க் பேட்டர்ன், அதாவது நியூ பேட்டர்னில் எக்ஸாம் எழுதினவங்க இவங்களுக்கு மார்க் ஷீட் எந்த மாதிரி தருவாங்க. நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் மார்க் ஷீட்டாக கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் பாஸ் பண்ணாமல் ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா இப்போ என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் அட்டன் பண்ணீங்களோ அதுக்கான மார்க் ஷீட் மட்டும் தான் கொடுப்பாங்க. 11th 12th இதில் அரியர் உள்ளவங்க இவங்களுக்கு எப்படி மார்க் ஷீட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா தனித்தனியாக மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அதாவது 11th தனியாக மார்க் ஷீட்டு, 12th தனியாக மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் ஏதாவது அரியர் வச்சுருந்தீங்க, அதாவது 11thலையோ 12thலையோ ஏதாவது அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட்னு கொடுப்பாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா 11th 12th ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். எப்போ நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தனித்தனியாக மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அடுத்தது 1200 மார்க் ஓல்டு பேட்டர்னில் எக்ஸாம் எழுதுனவங்க இவங்களுக்கு எப்படி மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இதில் பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது நிரந்தர பதிவு எண், இது இருக்கிறவங்களுக்கு எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க, அது இல்லாதவங்களுக்கு எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நிரந்தர பதிவு எண் உள்ளவங்களுக்கு நீங்கள் எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் மார்க் ஷீட்டாக கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் அட்டன் பண்ணீங்களோ அதுக்கான மார்க் ஷீட் மட்டும் தான் கொடுப்பாங்க. நிரந்தர பதிவெண் இல்லாதவங்க இவங்களுக்கு எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை ஃபெயில் ஆகிருந்தாலும் சரி உங்களுக்கு இப்போ என்ன சப்ஜெக்ட் நீங்கள் எழுதினீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி
ஃபெயில் ஆனாலும் சரி அதில் பாஸ்னு வரும், இல்லாட்டினா ஃபெயில்னு வரும். இந்த மாதிரி டைப்பில் தான் உங்களுக்கு மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன்.